ரவி 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 சார் உங்களை தான் எதிர்பார்த்துட்டேன். சார் ரவி சார் பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ரிட்டையர்டு போலீஸ் எஸ்ஐ. ரிட்டையர்ட் ஆன பிறகு எஸ்ஐ ஆவடி ஸ்டேஷன்ல இருந்து போலீஸாக ரிட்டையர் ஆயிருக்காங்க எஸ்ஐயா. அதுக்கப்புறமா வந்து எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. ஒரு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு, இது ரொம்ப ரொம்ப பாராட்டணும். இன்னொரு வாட்டி கை தட்டலாங்க. வீட்டில் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டு சும்மா இருக்காங்க. அதுக்கப்புறமா படித்து அப்புறமா அவர் அந்த படிப்பை வச்சுட்டு அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இன்னமும் நல்லா ஆக்டிவாக இருக்காரு. எங்களுக்கெல்லாம் இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் தான். காலையில் எழுந்து நிச்சயமாகவே உங்களை ஒரு மோட்டிவேஷனல் ஃபிகராக தான் பார்க்குறோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுங்க சார். நம்ம பசங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக, மோட்டிவேட்டிங்காக இந்த பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், ரிட்டையர்ட் எஸ்ஐ. கடைசியாக வந்து ஆவடி ஸ்டேஷனுக்கு நான் வந்து ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சன்மார்க் குரூப் ஆஃப் கம்பெனின்ட்டு ஒரு கம்பெனி ராயப்பேட்டையில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர். எனக்கு கம்ப்யூட்டர் வந்து ஓரளவுக்கு தெரியும், ஃபுல் நாலேஜ் கிடையாது. அப்புறம் அந்த இணையம் கம்ப்யூட்டர் சென்டர் முதல்ல ஒரு ஜெயகோவி மேடம் நம்பர் எடுத்து நான் ஃபோன் பண்ணேன். இது மாதிரி கூட ரிட்டையர்ட் பர்சன் வந்து கோச்சிங் வரலாமான்ட்டு, பேசிக் கோச்சிங் தாராளமாக வந்து கற்றுக்கலாம் சார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இன்டர்நெட் நான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஜாயின் பண்ண ஆஃபீஸ் கம்பெனியில் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் செக்யூரிட்டி சைடில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து இன்டெலிஜென்ட், அப்புறம் நிறையா வந்து இன்டர்வியூ வர புதுசாக இன்டர்வியூ வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வெரிஃபிகேஷன் அது மாதிரி பண்ணுறது. எல்லாம் கோச்சிங்லாம் முடிச்சுட்டு அந்த கோச்சிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து டீச்சர் கோச்சர் ஐஸ்வர்யா நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. மேடம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த கோச்சிங் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதை வச்சு நான் வந்து டியூட்டி ரோஸ்டர் மற்றதெல்லாம் வந்து நானே டைப் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து ஜாப் இல்லாதவங்க தாராளமாக அணுகலாம். அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்தாங்க. தாராளமாக என் நம்பர் வாங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ டிகிரிலாம் முடிச்சிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க. இப்போ இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட்ஸு, பர்ச்சேஸு, இப்போ அந்த கெமிக்கல் கம்பெனி கெமிக்கல்லாம் உடனே எடுத்துக்கிறாங்க. கெமிக்கல் அப்புறம் வந்து மெரைன் அவங்களுக்கு ஒரு 12-13 ஷிப் இருக்குது. மெரைன் முடிச்சு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து ப்ரெஷராக போகிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு தாராளமாக உடனே எடுத்துக்குவாங்க. ப்ரெஷராக போகும்போது நம்மளுக்கு சேலரியும் கம்மி, நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சோன்னா எங்கள் கம்பெனியில் கூட நிறைய இருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார் வெரி மச். அவர் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? எப்படி